முத்து பாண்டி, என் அடியால் அடிச்ச ஒரு அடிக்கு இப்படி கீழே விழுந்துட்ட? நீ ரொம்ப வீக்கா இருக்க போல. டேய், பின்னாடி இருந்து அடிக்கிறவன் வீர இல்லடா, அப்படி அடிக்கிறவன் கோல. என்ன மாதிரி முன்னாடி இருந்து அடிக்க தெரியணும். உன் அடியால் உன்ன மாதிரி கோல தானே, அத பின்னாடியில இருந்து அடிக்கிறா. என்ன நேருக்கு நேரம் மோதுறதுக்கு துப்பு இருக்காது. உனக்கும் சரி அவனுக்கும் சரி. டேய், ரொம்ப பேசாத. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என்னோட அடியாலேயே நீ நைட்டு நேரத்துல அடிச்சிருப்ப, அதுவும் என்னோட இடத்துல. டேய், அது உன்னோட ஏரியா இல்ல, அது என்னோட ஏரியா. அதுவும் என்னோட ஏரியாலேயே என்னோட செல்லத்துக்கிட்டே உன் அடியாளு பிரச்சனை பண்ணுமா? அத நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? அதனாலதான் அவனை நீ என்கிட்ட முன்னாடி அடி வாங்கின மாதிரி உன் அடியால அடிச்சு அனுப்புன. எப்படி இருந்துச்சு என்னோட அடி? டேய், பேசுடா பேசு. நான் முன்ன மாதிரி இல்ல. இப்ப எனக்கு யார் எது கொடுத்தாலும் சரி, அது எனக்கு கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுத்துதான் பழக்கம். நீ எனக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் இப்ப உனக்கு ஒண்ணா திரும்பி கொடுக்க போறேன். டேய், இது உன்னோட கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல, இந்த இடத்துல இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் உன்னை அடிச்சு நீ வெறும் டம்மின்னு எல்லாருக்கும் உன்னை அடிச்சு காட்ட போறேன்டா. உன்னை அடிச்சு சாச்சதுக்கு அப்புறம் என்னோட கோட்டைன்னு மார்பு தட்டி சொல்லிப்ப. அப்புறம் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் என்ன பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லன்னா உனக்கு வேணா நான் ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். நீ என்ன மன்னிச்சிருன்னு என் காலில விழுந்து மன்னிப்பு கேளு என் கிட்ட. அது எல்லாரும் பாப்பாங்கல்ல, அப்பவே நான் உன்னை போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டுறேன். நீ என்ன சொல்ற? டேய் ராக்கி, அதெல்லாம் உன் கனவுல கூட நடக்காதுடா. இப்படி என்கிட்ட பேசிட்டு இருக்க போறியா இல்ல மோத போறியா என்கிட்ட? இதோ வரண்டா, நான் யாருன்னு உனக்கு நான் காட்டுறேன். இப்பவாவது நீ பலசாலியா இருப்பேன்னு நான் பார்த்தேன். ஆனா நீதான் ரொம்ப வீக்கா இருக்க போல. இதுல உன் அடியாளு உன் கூட சேர்ந்து என் கிட்ட சண்டை போடுறான். ஆனா நான் சிங்க மாதிரி சிங்கிளா இருந்து உங்க 2 பேர்கிட்ட சண்டை போடுறேன். ஆனா என்ன உங்க 2 பேராலும் சமாளிக்க கூட முடியலையே. டேய், இங்க நான் தான் கிங்கு. நான் வச்சதுதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் அப்ப என்னோட இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டே இருப்பேன். அதை அப்படியே கப்சி பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அடாவடி பண்ணணும்னு நினைச்ச உன்னை அப்படியே கண்ட துண்டமா வெட்டி கலைச்சு போட்டுருவேன். பாத்துக்கோ. உக்கும் முத்து பாண்டி, உக்கும். இதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் உயிரோட விட மாட்டேன். இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. உங்களை இந்த கத்தியால உங்க 2 பேரு தலைய சீவுற. முத்து பாண்டி சொன்ன மாதிரி செய்யற ஆளாச்சே. அந்த எம்டி சார் முத்து பாண்டிய தட்டி வைக்க சொன்னாரு. ஆனா முத்து பாண்டி இப்ப என்னோட தலையே இல்லாம பண்ணிடுவான். அதனால முத்து பாண்டி கிட்ட அவனோட அடியாளவே இப்ப சேர்ந்து ஒர்க் பண்ணலாமான்னு அவன் கிட்ட கேட்டு பார்ப்போம். அப்பாவாது இவன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமான்னு பாப்போம். முத்து பாண்டி தலைவா, என்னையும் இவனையும் மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நாங்க இப்படி பண்ணவே மாட்டோம். இதுக்கப்புறம் இருந்து நீங்க தான் எங்களோட பாஸ். நாங்க உங்களோட அடியாளுங்களா எங்களோட வாழ்க்கையில இருக்கிற மீதினால வாழ்ந்துட்டு போயிடுறோம். பிளீஸ் தலைவா, எங்களை உயிரோட விட்டுருங்க. பிளீஸ் தலைவா. சரி, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. நீ என்னோட அடியாள ஆகணும்னா அதுக்கு நான் வைக்கிற டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகணும். அது என்ன டெஸ்ட்னா, நான் உன்னோட மொபைல ஆரிஃப்னு ஒருத்தனோட போட்டோவை அனுப்புற. நீ அவனை அடிச்சிட்டு நீ என் கண் முன்னாடி இழுத்துட்டு வரணும்.
அதுக்கப்புறம் ஆரிஃபோட கதையை நான் முடிச்சிருவேன். சரி தலைவா, நீங்க சொல்றதே நான் பண்ணிடுறேன். நீ நாளைக்கு இந்த வேலையை முடிச்சிட்டனா உன்னை என்னோட அடியால ஏத்துக்கிற. அப்படி அந்த ஆரிஃபோட கதையும் முடிஞ்சிரும். என்னோட லெவல்ல இதுக்கப்புறம் அந்த ஆரிஃப் குறுக்க வரவே மாட்டான். இங்க எல்லாரும் பாருங்க, நம்ம இப்போ ஒரு கம்பெனி ட்ரிப் போக போறோம். வெளியே பஸ் ரெடியா இருக்கு. பஸ்ல வரவங்க பஸ்ல வரலாம், இல்ல உங்களோட பைக் கார்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுல கூட நீங்க இந்த கம்பெனி ட்ரிப்புக்கு வரலாம். அட, கம்பெனி ட்ரிப்புக்கு இப்ப நம்ம போக போறோம். அப்ப அந்த ட்ரிப்ல நம்ம ஆரிஃப் கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரை நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்கி அவரை நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படி அவர் கூட அவரோட பைக்ல நானும் ஆரிஃபும் ஒன்னா சேர்ந்து கம்பெனி ட்ரிப்புக்கு போகிற வரைக்கும் பைக்ல டிராவல் பண்ண இந்த ட்ரிப் இன்னுமே சூப்பரா இருக்கும் எனக்கு. சரி, இத பத்தி ஆரிஃப் கிட்ட போய் கேட்கலாம். இப்ப நம்ம இப்ப ட்ரிப்புக்கு போறோம்னா ஆரிஃப் கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அங்க. அப்படி அவர் கூட அவரோட பைக்ல ஒண்ணா சேர்ந்து கம்பெனி ட்ரிப் போகிற வரைக்கும் நானும் ஆரிஃபும் பைக்ல ஒண்ணா சேர்ந்து டிராவல் பண்ணோம்னா எங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கம் இன்னுமே அதிகரிக்கும். சரி, அவர்கிட்ட போய் இத பத்தி நாம கேட்கலாம். ஆரிஃப், இதுக்கு நீங்க ஓகே சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி வாங்க, இப்போ உங்க பைக்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உங்களோட பைக்ல கம்பெனி ட்ரிப்புக்கு டிராவல் பண்ணலாம். சரி வாங்க போலாம். இங்க என்ன நடக்குது? நாம